See, நான் வந்து யூஸ்வலாக அந்த ஃபீவர் ரிப்போர்ட் எடுப்பேன். ஒரு கிளாஸில் யாருக்கு ஜுரம் வருது, யாருக்காவது டெங்கு இருக்கா, அதை கண்டுபிடிச்சோம்னா அவங்களுக்கு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கு சில சமயம் சிலருக்கு வழிமுறை தெரியாதுல்ல, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாங்கிறதுக்காக அந்த ரிப்போர்ட் எடுப்போம். அந்த ரிப்போர்ட் வந்து நம்ம வெக்டர் கண்ட்ரோல் ரிசர்ச் சென்டருக்கு போவோம். அது மூலமாக அது அவங்களுக்கு ஏதாவது ஒரு அசிஸ்டன்ட் தேவைன்னா அவங்கக்கிட்ட கான்டாக்ட் பண்ணாலும் அவங்களும் வந்து இங்கே கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான உதவிகளை வந்து செய்வாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு கரெக்டான ரிப்போர்ட் எப்போதுமே கொடுக்கணும். கரெக்டான ரிப்போர்ட் கொடுத்தோம்னா அவங்க வந்து கரெக்டாக அதுக்கான உதவி செய்வாங்க. ஒரு கதை சொல்லுவாங்கல்ல, ஒரு சின்ன பையன் ஆடு மேய்ச்சிட்டு இருப்பான். அப்போ அந்த ரிப்போர்ட் வந்து நம்ம கரெக்டாக கொடுத்தோம்னா நமக்கு அதுக்கான வந்து ஒரு ஃபாலோ அப் கிடைக்கும். அப்போ அந்த நபர் அவங்களுக்கு வழிமுறை தெரியலன்னா கூட அவங்களுக்கு அந்த டாக்டர்ஸோ அந்த ஹெல்த் சென்டரோ வந்து உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணியோ இல்லை நீங்கள் கான்டாக்ட் பண்ணும்போதோ உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். நம்ம ஒரு தவறான ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்கள வந்து கிண்டல் பண்ணுற மாதிரி இருக்கும், அவங்கள வந்து ஒரு தவறான வழிமுறை கொண்டு போகிற மாதிரி இருக்கும். அது என்னன்னா, ஒரு கிராமம் இருக்கும், அந்த கிராமத்தில் வந்து ஒரு ஆடு மேய்க்கிற சிறுவன் இருப்பான். அவன் டெய்லி போய் ஆடு மேய்ச்சிட்டு வந்துட்டு இருப்பான் வச்சுக்க. அவன் வந்து என்ன செய்யறான், ஒரு நாள் அப்படியே ஆடு மேய்ச்சிட்டு அவன் கொஞ்சம் கிருவித்தனமான ஆளு, சேட்டை புத்தி உள்ளவன். அவன் என்ன செய்வான், நாம இங்க வந்து ஆடு மேய்ச்சிட்டு இருக்கோம், அவங்க எல்லாம் ஊர்ல உட்காந்துக்கிட்டு சோறாக்கி தின்னுட்டு உட்காந்துருக்குறாங்க, சரி அவங்களுக்கு ஒரு பாடங்க ஒரு விளையாட்டு காட்டுவோம் அப்படின்னுட்டு அவன் என்ன செய்யறான், புலி வருதுன்னு கத்துறான். ஆடெல்லாம் கடிச்சுன்னு. அப்ப அவங்க ஊர்ல உள்ளவங்களுடைய ஆட்டை தானே இவன் பார்த்துட்டு இருக்கிறான். அப்ப ஊர்ல உள்ளவங்க எல்லாம் ஓடிறாங்க இங்க இந்த ஆட்டை காப்பாத்துறதுக்கு, புலிகிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக கழி கம்பு கத்தி இதெல்லாம் எடுத்துட்டு வராங்க. வந்து இப்ப எல்லாரும் ஊர்ல உள்ளவங்க எல்லாருமே வந்துட்டாங்க, அந்த எல்லா வேலையும் விட்டுட்டு இங்க வந்துட்டாங்க. இவன் ஊது சிரிக்கிறான். ஏடா சிரிக்கிறேன்னா, நான் சும்மா சொன்னேன்னா, நான் மட்டும் இங்க கஷ்டப்படுறேன், நீங்களாம் ஜாலியா இருக்கிறீங்களா, அதனாலதான் உங்களை அந்த மாதிரி சொன்னேன் அப்படின்னா. அவங்க தலையில அடிச்சுட்டு போயிட்டாங்க. நாங்க என்ன சும்மா இருக்கிறோம், அங்க என்ன மாவு அரைக்கிறோம், இட்லி சுடுறோம், அது செய்யறோம், இது செய்யறோம், வீட்டை முழுகிறோம், அந்த இது செய்யறோம், அவங்க ஒரு வேலை இருக்கு, நாங்க செஞ்சுட்டு இருக்கிறோம், நீ இந்த மாதிரி செஞ்சுட்டியடா, அது மாதிரி செய்யாதடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. ஒரு 2-3 நாள் கழிச்சு திடீர்னு உண்மையிலேயே புலி வருது, கத்துறான், கதறான், யாருமே வரல, கதை அப்படியே முடியுது. அப்போ இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கரெக்டாக கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு வந்து காப்பாற்றும். ஸோ வீட்டில் வந்து சுகர் டெஸ்ட் எடுக்கிறவங்க இருப்பாங்க, பிளட் பிபி பார்க்குறவங்க இருப்பாங்க. நம்ம அந்த ரீடிங் மாற்றி நம்ம வந்து பார்த்துட்டோம், ரீடிங் மாற்றி சொல்லிட்டோம்னா மாத்திரை வந்து டோஸ் அதிகமாக போகும், இல்லைன்னா கம்மியாக போயிடும். அப்போ அந்த நோயாளிக்கு தேவையான மருந்து நமக்கு வராது. அப்போ இன்ஃபர்மேஷன் வந்து எப்போதுமே வந்து கரெக்டாகவே இருக்கணும். அது உண்மையா இருக்கிறது நேர்மையா இருக்கிறதுலாம் கிடையாது, அது கரெக்ட், அதான் அது அப்படி சொல்லிடணும். அதுல ஒன்றும் நேர்மையா இருக்கிறது ரொம்ப பெரிய தியான மாதிரிலாம் பண்றது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அது கண்ணியமா இருக்கிறது வந்து என்ன அப்படின்னாக்கா, இது கரெக்டா அந்த நோயாளியை காப்பாத்துறது தான் கண்ணியம் இல்லையா. இன்னைக்கு ஒரு பொண்ணு உள்ள எல்லா கிளாஸ்க்கும் வந்து டெஸ்ட் எடுத்துட்டு போயிருக்கு, யாருக்கு ஃபீவர் இருக்கு அப்படின்ட்டு லிஸ்ட் எடுத்துட்டு போயிருக்கு. இந்த கிளாஸ்ல ஆஷா காலையில வந்துட்டு மதியானம் உடம்பு சரியில்லைன்னு வீட்டுக்கு போயிட்டதா செய்தி கொடுத்துருக்கு. நான் கொடுக்கல, நீ கொடுக்கல, அதெல்லாம் ஒன்றும் பெரிய இல்லை. இது என்ன வந்து கோர்ட்டா இது போய் உட்காந்துட்டு அவங்களுக்கு தண்டனை எல்லாம் வாங்கி கொடுக்கறது. இந்த கிளாஸ்ல என்ன இன்ஃபர்மேஷன்னா, ஆஷா காலையில வந்துட்டு மதியானம் உடம்பு சரியில்லாம வீட்டுக்கு போயிட்டதா செய்தி. வீட்டுக்கு போனாதான் நான் ரிப்போர்ட் எழுத முடியும், ஸ்கூல்ல படிக்க முடியல, அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஜுரம் இருக்கு அப்படின்னோடனே சரின்ட்டு நான் அந்த ரிப்போர்ட்டை நான் அனுப்புறேன்.
ஏற்கனவே சந்தோஷம் வந்து உடம்பு சரியில்லை, 3 நாளா உடம்பு சரியில்லை, அவன் வரல. தங்கேஸ்வரன் இன்னைக்கு காலைல அவங்க அம்மாவோட வந்து சொல்லிட்டு போனா அவங்க ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க, உடம்பு சரியில்லை. இப்போ அவங்களெல்லாம் ஏதாவது ஒண்ணுன்னா டக்குன்னு கேட்கலாம், போகலாம், வரலாம். இப்போ இந்த மாதிரி தவறான செய்திகள் சொல்றதுனால ஒருத்தருக்கு வந்து ஒரு பெரிய சங்கடத்தை தான் நாம உருவாக்குறோம். அந்த அளவுக்கு நேர்மை இல்லைன்னா என்ன அர்த்தம்? நீ யாரையும் மதிக்க வேணாம், அதே சமயம் நீ யாரையும் வந்து இந்த மாதிரி தவறான வழிகாட்டுறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. இந்த கிளாஸ்ல இருந்து யார் அந்த செய்தியை சொன்னாங்களோ அவங்களுக்கு அந்த தவறான செய்தியை சொல்லும் உரிமை கிடையாது. தெரியலன்னா தெரியலன்னு கூட சொல்லலாம், ஆனா பொய்யான ஒரு தகவலை வந்து சொல்லவே கூடாது. விளையாட்டுக்காக தெரியாதுனா கூட பதில் சொல்ற ஆளுகள்லாம் இருப்பாங்க நிறைய பேர், அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நாளைக்கு வந்து இப்போ இன்னைக்கு ஜுரம் வந்துச்சுன்னா நான் 2 நாள்ல திரும்பி ஜுரம் வராது இல்லை. இன்னைக்கு ஜுரம் வந்து நாளைக்கு சரியா போச்சுன்னா திருப்பி 2 நாள்லயே வராது. அதுக்கு ஒரு டைம் இருக்கும், ஒரு சைக்கிள் போய் தான் வரும். அந்த மாத்திரை உடம்புல ஊறி இருக்கிறதுனால அது சீக்கிரத்துல வராது, அதுக்கப்புறம் தான் வரும். இந்த மாதிரி தவறான செய்திகள் பரப்புறதுனால அது எவ்வளவு டேஞ்சரான சூழ்நிலை உருவாக்குது தெரியுமா? எப்போ ஒருத்தன் வந்து மனுஷன் அடையாளப்படுத்துறாங்க, இப்ப நான் வந்து மனுஷன்னா எப்ப அடையாளப்படுத்துவாங்கனாக்கா, நான் நடக்கிறேன், பேசுறேன், வரேன், போறேன், சாப்பிட்றேன், தூங்குறேன், உழைக்கிறேன், காசு சம்பாதிக்கிறேன், அது இது பண்றேன், அதெல்லாம் ஒரு மனுஷனே கிடையாது. அதுல ஒரு பாட்டு அழகா சொன்னாங்க, பாப்பா நீங்க கேட்டிருப்பீங்க அந்த பாட்டு, மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். கேள்விப்பட்டீங்களா? வாரி வாரி வழங்கும் போது வல்லலாகலாம். கேள்விப்பட்டீங்களா அந்த பாட்டு? மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். தெய்வம்லாம் ஆக வேண்டாம், மனுஷனாவே இருக்கிறதுக்கு என்னன்னா இன்னொருத்தவங்களை மதிக்கிறதுனால தான், இன்னொருத்தவங்களுக்கு பயனுள்ள ஆளா இருக்கிறதுனால தான், இன்னொருத்தருடைய வாழ்க்கையை கெடுக்காம இருக்கிறதுனால தான், இன்னொருத்தருக்கு ஒரு தவறான டைரக்ஷனை கொடுக்காம இருக்கிறதுனால தான். அந்த பாவத்தை தயவு செய்து செய்யாதீங்க. இந்த கிளாஸ்ல அந்த மாதிரி ஒரு தவறான இன்ஃபர்மேஷன் சொல்ற ஆளு இருக்கு, தவறான இன்ஃபர்மேஷன் கொடுக்காதீங்க. நீ உன்னால உதவி செய்ய முடியாட்டினா கூட கம்முன்னு இருந்துரு. இது வந்து எங்க போய் விட சொல்லு பார்ப்போம். இதெல்லாம் வந்து ஒரு கொடூர எண்ணம் படைத்தவருக்கு இருக்கக்கூடிய கேரக்டர். ஒரு மேல ஒரு பொருள் தலை மேல விழ போகுதுன்னா சொல்லணும், டேய் இங்க பாரு அந்த மேல விழுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றவன் மனுஷன். விழுற வரையும் வேடிக்கை பார்க்கிறவன் கொடூரம். அதோட இன்னும் சில கொடூரம், எனக்கு அப்பவே தெரியும் தலையில விழும் அப்படின்ட்டு அவன் செத்த பிறகு பக்கத்துல உட்காந்து பேசுவான். ஆமா, எனக்கு அப்பவே தெரியும், அது என்ன புத்திசாலித்தனம் நினைச்சுக்கிறாங்க. இவன் அந்த குழியில போய் விழுவான், அவன் கீழே ஃபெயில் ஆகுவான், அவன் தோத்து போவான், அவன் அடிபடுவான், அவனுக்கு வந்து இந்த மாதிரி ஆகும் அந்த மாதிரி ஆகும்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். எங்க நான் சொன்னா கேட்பான், அதனாலதான் நான் சொல்லல அப்படின்ட்டு விட்டு நம்ம அவனுக்கு அவதிப்படும் போது பக்கத்துல உட்காந்து பேசுற மாதிரி அவனுக்கு பயங்கரமான ஆள். தயவு செய்து உங்கள் மனதை பரிசுத்தமாக வைத்துக் கொள்வதற்கு ஒரே வழி, தெரிந்தால் சொல்லுங்கள். தெரியலையா உன்னை யார் கேட்க போறா? தெரியலன்னா யார் கேட்க போறாங்க? நீ மாட்டு போய்கிட்டே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க வழியை பார்த்துக்கலாம். சரியா? அதுதான் ரொம்ப முக்கியமானது. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இல்ல.